அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அருமையான கதை வச்சுருக்கேன். ரொம்ப அருமையான கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்கறதுக்கு. சிறிய கதை தான், ஆனால் இதில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இப்போ கதைக்கு போகலாம். ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணுறான்னா, தினமும் கோவிலில் பிச்சை எடுத்து அதில் கிடைக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு கொண்டு வந்தான். அப்போது ஒரு நாளைக்கு அந்த கோவிலுக்கு மகான் ஒருத்தர் வரார். மகான் வந்த உடனே இவன் போய் மகான் காலில் விழுந்து, சாமி, என் நிலைமை இப்படியே இருக்கே, என் நிலைமைக்கு மாற்றமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே மகான் சொல்கிறாரு, உனக்கு வாழ்நாள் முழுவதும் இதே நிலைமை தான்ப்பான்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே மறுபடியும் வருந்தி கேட்குறான், சாமி, இந்த நிலைமை மாறணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே மகான் சொல்கிறாரு, நீ போய் புத்தரை போய் பாரு, இதுக்கு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரன் புத்தரை பார்க்கறதுக்காண்டி கிளம்புறான். வழி நடுக நடந்து நடந்து அவன் ரொம்ப சோர்வாயிடுறான். அப்போ ஒரு இடத்துல இரவு படுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஒரு வீடு அங்கே ஒன்று இருக்குது, பெரிய பணக்காரர் வீடு. அந்த வீட்டு கதவை தட்டுறான். தட்டிட்டோடனே பணக்காரர் கதவை திறக்கிறாரு. என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இன்று இரவு ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கிக்கிறேன், காலையில் கிளம்பி போகிறேன்னு சொல்கிறான். சொன்ன உடனே, யார் நீங்கள், எங்கே போகணும், என்ன அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனேயே இந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், தனக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறான், மகான் சொன்னதெல்லாம் சொல்கிறான். சொன்ன உடனேயே அப்போ அந்த பணக்காரரும் அவர் மனைவியும் சேர்ந்து 2 பேரும் பிச்சைக்காரன்ட்ட சொல்கிறாரு, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன வேணும் அப்படிங்கிறார். சொன்ன உடனே, எங்களுக்கு ஒரு மகன் இருக்கா, அந்த மகள் அவளால் பேசவே முடியாது, அவள் எப்போ பேசுவான்னு சொல்லிட்டு புத்தர் பகவான்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனேயே, சரி நான் கேட்டு வரேன் அப்படின்னே அன்னைக்கு இரவு பிச்சைக்காரனை அங்கே தங்க வைக்கிறாங்க. பிச்சைக்காரனும் தங்கிட்டு காலையில் கிளம்பி போகிறான். அடுத்து போய்கொண்டே இருக்கான். ஆனால் ஒரு பெரிய மலை வருது. இந்த மலையை எப்படி கடக்க போகிறோன்னு அப்படியே முழிச்சிட்ருக்கான். அந்த நேரத்தில் ஒரு மந்திரவாதி வராரு. மந்திரவாதி வந்தோடனே மந்திரவாதி பிச்சைக்காரனை பார்க்குறாரு. என்ன விஷயம் என்னன்னு கேட்கும்போது நடந்ததெல்லாம் இவன் சொல்கிறான். சொன்ன உடனே, சரி நான் மலையை கடக்க உதவி பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு உதவி நீ செய்யணும் அப்படிங்கிற. என்ன உதவின்னு கேட்குறான். இது மாதிரி நான் 50 வருடங்களாக முக்தியை எதிர்பார்த்து நான் தவம் செய்துட்ருக்கேன், ஆனால் எனக்கு முக்தி கிடைக்கவே இல்லை. எனக்கு முக்தி கிடைக்கிறது நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னோடனே இந்த மந்திரவாதி என்ன பண்ணுறாருன்னா, பிச்சைக்காரன் மலையை கடக்கிறதுக்கு தன்னுடைய மந்திரக்கோள் சக்தியால் அவனை கடக்க வைக்கிறார். சரி அப்படின்னுட்டு பிச்சைக்காரன் அங்கேருந்து கடந்து போய்ட்றான். அடுத்து பார்த்தா ஒரு பெரிய ஆறு வருது. அந்த ஆற்றை கடந்து தான் புத்தருடைய இடம் இருக்குது. இந்த ஆற்றை எப்படி கடக்கிறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே நிற்கிறான். அந்த நேரத்தில் ஒரு ஆமை வருது. ஆமை வந்தவுடனே ஆமை பார்க்குறான். ஆமை இவனை பார்த்து கேட்குது. என்னன்னு கேட்கும்போது நடந்ததெல்லாம் சொல்கிறான் ஆமையிட்ட. சொன்ன உடனே, நான் உதவி பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு உதவி நீங்கள் செய்யணும் அப்படின்னு. நான் பறக்கிறதுக்கு விரும்புகிறேன், புத்தர் பகவான்கிட்ட கேட்டு நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லுது. சொன்ன உடனே நான் கேட்டுட்டு வரேன்னு சொல்லி பிச்சைக்காரன் சொன்ன உடனே அது என்ன பண்ணுதுன்னா, தன்னோட முதுகு மேலே பிச்சைக்காரனை உட்கார வச்சு ஆற்றை கடக்க விட்டுருது. ஆற்றை கடக்க விட்டோடனே அவன் ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அவன் கிளம்புறான். ஆற்றை கடந்த உடனேயே புத்தருடைய ஆசிரமம் வருது. அங்கே போகிறான். புத்தரை போய் வணங்கி நிற்கிறான். வணங்கினோடனே புத்தர் அவனுக்கு ஆசி வழங்குறாரு. வணங்கிட்டு, உனக்கு என்னப்பா வேணும் கேளு அப்படிங்கிறாரு. உடனே அவன் கேட்குறதுக்கு தயாராக வச்சுருப்பான். ஏற்கனவே 3 பேருடைய விண்ணப்பங்கள், தன்னோட ஒரு விண்ணப்பம் சேர்த்து 4 கேட்கலான்னு நினைக்கும் போது புத்தர் பகவான் என்ன சொல்கிறாரு, ஏதாவது 3 கேள்வி மட்டும்தான் என்னிடம் கேட்க வேண்டும்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே பிச்சைக்காரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அடாடா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு
அப்போது இவன் யோசிக்கிறான், சரி நம்ம தான் பிச்சை எடுக்கிறோம், நமக்கு ஒரு வழி இருக்குது, ஏதோ ஒரு வழி இருக்குது, சரி அவங்க 3 பேருக்கும் நம்ம கேட்டுடலாம் அப்படின்னு நினச்சி பணக்காரனுக்காண்டி முதல் கேள்வியை சொல்கிறார். இந்த மாதிரி பணக்காரருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு எப்போ பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வர சொன்னாங்க, அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும்னு சொல்கிறோம். உடனே புத்தர் வந்து சொல்கிறாரு, அந்த பெண் வந்து தனக்கு பிடித்தமானவனை பார்க்கும் பொழுது அவள் பேசி விடுவாள்னு சொல்கிறார். உடனே வந்து பிச்சைக்காரன் வந்து அடுத்த 2வது கேள்வியை கேட்குறான். மந்திரவாதி ஒருத்தர் வந்து 50 வருடங்களாக முக்தியை எதிர்பார்த்து கொண்டே இருக்கார், அவருக்கு முக்தி கிடைக்கவே மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே புத்தர் சொல்கிறாரு, அவன் வச்சிருக்கிற மந்திரக்கோலை விட்டானாக்கா அவனுக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லிடுறாரு. சரி அப்படின்ட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறது, ஆமை இருக்கு இல்லையா, ஆமையுடைய விண்ணப்பத்தை சொல்கிறான். ஆமைக்கு வந்து பறக்கணுங்கிற விருப்பம் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே அது தன்னுடைய ஓடை கழட்டி கொடுத்துடணும் யாருக்காவது, அப்படி கொடுத்துருதுன்னா கண்டிப்பாக அது பறக்கும்னு புத்தர் பகவான் சொல்லிடுறார். உடனே புத்தரை வணங்கிட்டு நன்றி சொல்லிவிட்டு அந்த 3 விண்ணப்பங்களுக்கும் பதிலையும் எடுத்துக்கொண்டு வரான். முதல்ல ஆமையை சந்திக்கிறான். ஆமையை பார்த்த உடனே ஆமை வந்து இவனோட பதிலை எதிர்பார்த்து கொண்டே நிற்குது. உடனே புத்தர் வந்து உனக்கு வந்து உன்னுடைய ஓடை கழட்டி யாருக்காவது கொடுக்க சொல்கிறாரு, அப்படி கொடுத்தானாக்கா நீ வந்து பறக்க முடியும்னு சொல்கிறாரு. உடனே வந்து இந்த ஆமை என்ன பண்ணுது, தன்னுடைய ஓடை கழட்டி பிச்சைக்காரன் கையில் கொடுக்குது. நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரன் கையில் கொடுத்தோடனே அதுக்கு பறக்கும் சக்தி வந்துடுது, ஆமை பறந்து போயிடுது. இவன் ஓட்டை எடுத்து இப்படி பார்க்குறான், பார்த்தா அதில் வைடூரியங்கள் பார்த்தா நிறைய இருக்குது, அந்த ஓடு நிறைய இருக்குது. உடனே அவன் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் அந்த ஓட்டை எடுத்துகிட்டே வரான். வரும்போது மந்திரவாதி இருக்கார் இல்லையா, அவர் பார்க்குறாரு, என்ன சொன்னார் புத்தர்னு கேட்கும்போது, உங்களுடைய மந்திரக்கோளை விட சொல்கிறாரு, அந்த மந்திரக்கோள் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்கிறாரு. உடனே மந்திரவாதி என்ன பண்ணுறாருன்னா, அப்படியா சரி அப்படின்ட்டு அந்த மந்திரக்கோள் எடுத்து இவனுக்கே கொடுக்குறாரு, பிச்சைக்காரனுக்கு கொடுக்குறாரு, நீ இதை வச்சு பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே மந்திரக்கோளை வாங்கின உடனே மந்திரவாதிக்கு வந்து முக்தி கிடச்சிருது, அவர் முக்தி கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்தது பிச்சைக்காரன் வீட்டுக்கு வர்றாரு. பிச்சைக்காரன் வீட்டுக்கு வந்த உடனே அந்த பணக்காரர் வராரு, என் பொண்ணு வந்து என்ன சொன்னார் என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பொண்ணு யதார்த்தமாக என்ன பண்ணும்னா மாடியிலேருந்து இறங்கி வரும். வந்த உடனே இவனை பார்க்குது. அந்த பொண்ணு அறியாமையே என்ன சொல்லுது, அப்பா இவர் வந்து அன்னைக்கு நம்மளோட வீட்டுக்கு வந்தவர் தானே இவர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அறியாமையே பேசிடுது. அந்த பொண்ணை அறியாமையே அதுவாக பேசிடுது. உடனே வந்து செல்வந்தர் அவங்க மனைவிக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இந்த பிச்சைக்காரனை பார்த்துட்டு இப்படி கேட்டவுடனே செல்வந்தர் வந்து முடிவு பண்ணிடுறாரு. ஏன்னா அவர் வந்து புத்தர் என்ன சொல்லியிருக்காரு, அவளுக்கு பிடித்தமானவனை என்று சந்திக்கிறாளோ அன்னைக்கு பேசுவான்னு சொல்லிடுறாரா. அப்போது செல்வந்தர் பார்க்குறாரு, அப்போ வந்து பிச்சைக்காரனை பார்த்தோன்னே தானே நம்ம பொண்ணு பேசினான்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனுக்கே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. உடனே வந்து கல்யாணம் பண்ணி வச்சானாக்கா அவனுக்கு பாருங்க, ஆமை ஓட்டில் கிடச்ச அந்த வைடூரியங்கள் மந்திரக்கோள் வேற மந்திரவாதியோடைய மந்திரக்கோளையும் வைத்து கொண்டு அவன் வந்து ரொம்ப நாள் வந்து நல்லது செஞ்சு எல்லாருக்கும் நல்லது செஞ்சு பிறர்க்கெல்லாம் நல்லது செஞ்சு அவன் வாழ்நாளை சந்தோஷமாக கழிக்கிறான். அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதை வந்து நமக்கு என்ன சொல்லுது, இந்த கதை நமக்காண்டி வேண்டாட்டாலும் பிறருக்காண்டி வேண்டிக்கணும். ஏன்னா இந்த மந்திரவாதிங்கிறையும் பிச்சைக்காரன் வந்து தனக்காக வேண்டணும்னு நினச்சான். ஆனால் வந்து அவர் 3 கேள்வி தான் சொன்னார். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னுடைய இதே சுயநலம் இல்லாமல் பிறர் 3 பேருக்காக கேட்டான். கேட்ட உடனேயே அவனுக்கு வந்து அத்தனை செல்வங்களும் வந்து விட்டது. அதுதான் வந்து இந்த கருத்து. அப்போ நமக்கு என்ன வந்து செய்யணும், நமக்கு வேண்டலைனாலும் பரவாயில்ல பிறருக்காக வேண்டிக் கொள்வோம். அது வந்து நமக்கு நல்லதில் முடியும், இறைவன் நம்மை கவனித்து கொள்வார், அது நம்ம முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.